ஓகே, அடுத்து நம்ம பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் ரெண்டாவது ஆக்ட். இது ஆல்ரெடி நம்ம ரெகுலேஷன் ஆக்ட் பார்த்துட்டோம். இப்போது செகண்ட் ஆக்ட் என்னென்னு பார்த்தோம்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. பிட் இந்திய சட்டம், அது அப்படியே எங்கள் தமிழில் இருப்பேன். இப்போ தமிழ் மீடியம் இந்த சைடு இருந்தோம்னா பார்த்தீங்க. பிட் இந்திய சட்டம் 1784. ஓகேவா? இந்த சட்டம் இயற்றும் போது பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டராக யார் இருப்பாங்க அப்படின்னா யங் பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவரோட பீரியடில் தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டாடுறாங்க. அதனால் அவரோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்முலாவே காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயம் தான். யார் அந்த சட்டத்துக்கு இயற்றுறாங்களோ இல்லைனா அதில் அந்த சட்டத்தை யார் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டில் ரோல் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களோட பேர் வச்சுருவாங்க. இப்போ நம்ம ஐஎன்எம்ல ரவுலட் ஆக்டை பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்லஸ் வுட் டிஸ்பேச் ஆக்ட் இவன் அந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். அப்போ அந்த சட்டத்துக்கு முக்கியமானவங்க யாரோ அவங்க பேர் வச்சுக்குவாங்க. அதேமாதிரி இந்த டைமில் பிரிட்டிஷோட பிரைம் மினிஸ்டராக யங் பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரோட பேர் தான் வச்சுருக்காங்க. சரி, இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் பாருங்கள், டிஸ்டிங்விஷ்டு பிட்வீன் பொலிட்டிக்கல் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஒன்றும் இல்லை, பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்தியாவுக்கு வரும்பொழுது எதுக்காக வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது எதுக்காக, அதோட எய்ம் என்ன அப்படின்னா ட்ரேட் பண்ணுறது. கரெக்டுங்களா? ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வராங்க. அப்போது ட்ரேட் பண்ணுறதுக்காக வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ணுறாங்க. அப்போது அவங்க வரும்பொழுது ஒரு வேலை தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதை 2 வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. அதாவது இப்போது அவங்களோட வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு அப்படின்னா பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்மளை ரூல் பண்ணுறதும் அவங்க தான் பார்க்கணும், அதேமாதிரி கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸும் அவங்களோட ஒர்க்கு. அப்போ 2 ஒர்க் ஆகிடுச்சு. அப்போ 2யுமே இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, சைமல்டேனியஸாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த பிட் இந்தியா ஆக்டில் தான் 2யுமே இந்த பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறவங்க 2 ஒர்க் பார்க்குறாங்க. அதை தனித்தனியாக பிரித்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் மூலிமா. அதாவது பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எதெல்லாம் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், எதெல்லாம் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், எதெல்லாம் வணிக செயல்பாடுகள், எதெல்லாம் நிர்வாக செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 2யும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிக்கிறாங்க. அப்போ 2யும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை நிர்வகிக்கிறதுக்கு 2 அமைப்புகளை உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா கட்டுப்பாட்டு வாரியம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாங்க. இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 6 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோலோட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 6 நபர். 6 நபர்களை கொண்ட ஒரு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு கமர்ஷியல் ஃபங்க்ஷன்ஸை பார்த்துக்கணும். வணிக செயல்பாடுகள் அப்படிங்கிறத இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அவங்களோட பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கமர்ஷியல் ஃபங்க்ஷன் 2யும் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை நிர்வகிக்கிறதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 அமைப்புகள் உருவாக்குறாங்க. ஒன்று போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் கமர்ஷியல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து அதை விட முக்கியமான ஒரு பாயிண்ட் இது தரும். என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷோட ஆட்சி பகுதிகள் அதை முத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் இந்திய ஆட்சி பகுதிகள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் மூலமா. இதுவும் நிறைய டைம் கேட்டாங்க. ஏன்னா இந்திய பகுதிகள்னு அவங்க சொல்லாமல் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்திய ஆட்சி பகுதிகள் அப்படின்னு சொல்லி முத எந்த சட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மெட்ராஸ் அப்படிங்கிற ஊரை பிரிட்டிஷ் ரூல் பண்ணுறாங்க. அப்போது அந்த மெட்ராஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் டெரிட்டரின்னு அவங்க சொல்லலை, பிரிட்டிஷ் இந்தியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய ஆட்சி பகுதியில் பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டையுமே ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1783. ஓகேங்களா? சாரி 1786. 1786 இந்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரலுக்கு நிறைய பவர் கொடுக்குறாங்க. அதாவது
இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிலிட்ரிக்குன்னு தனியாக கமாண்டோ இன் சீஃப் இருப்பாங்க. மிலிட்ரிக்குன்னு தனியாக கமாண்டோ இன் சீஃப் இருப்பாங்க. அதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பொலிட்டிக்கலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்க? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்காரு. நம்ம போன ஆக்டில் பார்த்தோம் கரெக்டாக. அப்போது மிலிட்ரிக்கு தனியாக கமாண்டோ இன் சீஃப் இருக்காங்க. அதே மாதிரி ரூல் பண்ணுறதுக்கு தனியாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருக்காரு. இப்படி தான் தனித்தனியாக இருந்தாங்க. அப்போது இந்த ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கமாண்டோ இன் சீஃப் அப்படிங்கிற அந்த பதவியும் அதே மாதிரி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற இந்த பதவி என்ன பண்ணுறாங்க, ரெண்டையும் ஒன்றா மர்ஜ் பண்ணுறாங்க. மர்ஜ் பண்ணி ஓகேங்களா, இனிமேல் யார் பிரிட்டிஷ் இந்தியாவில் யார் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருக்காங்களோ அவங்க தான் இனிமேல் கமாண்டோ இன் சீஃபாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது ரெண்டு பதவியும் மர்ஜ் பண்ணதால கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு அதிகமான பவர் வந்து பார்த்தீங்கன்னா வருது, இன்க்ளூடிங் மிலிட்ரி பவர் ஆல்சோ. அப்போது அந்த மாதிரி அதிக பவரில் முத அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னா லார்ட் கார்ன்வாலிஸ். இந்த லார்ட் கார்ன்வாலிஸ் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருக்கக்கூடிய இந்த லார்ட் கார்ன்வாலிஸ் கமாண்டோ இன் சீஃப் பதவியையும் வாங்கினதுனால தான், கொடுத்ததுனால, இன்னுமே சொல்லணும்னா இவர் தான் இந்த அமெண்ட்மெண்ட்டையே பண்ணது. அமெண்ட்மெண்ட் வரதுக்கு முக்கியமான காரணமே லார்ட் கார்ன்வாலிஸ் தான். அப்போது இந்த லார்ட் கார்ன்வாலிஸ் கமாண்டோ இன் சீஃபாக இருந்ததுனால தான் நம்ம ஐஎன்எம்மில் பார்ப்போம், தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார் இருக்கும், திப்பு சுல்தானுக்கு எகென்ஸ்டாக. அந்த வாரில் பிரிட்டிஷ் இந்திய படைகளுக்கு இந்த லார்ட் கார்ன்வாலிஸே தலைமை தாங்கி ஸ்ரீரங்கப்பட்டினத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு வருவார். நம்ம இதை அங்கே பார்ப்போம், எல்லாமே இன்டர்லிங்க் தான், அங்கேயும் பார்ப்போம். அப்போது இந்த டைமில் லார்ட் கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கமாண்டோ இன் சீஃபாகவும் இருக்காது, கவர்னர் ஜெனரலாக இருக்காது. இந்த அமெண்ட்மெண்ட் தான் பிட்ஸ் இந்தியா ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆக்ட் சார்ட்டர் ஆக்ட் 1793. இங்கே பாருங்கள், 1793 சார்ட்டர் ஆக்ட். இதை தமிழில் என்ன சொல்லலாம் அப்படின்னா பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லலாம். பட்டய சட்டம். சரி, பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பட்டயம் சார்ட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மிஷன் கார்டு மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு லைசன்ஸ் மாதிரி கூட நம்ம சொல்லலாம். அப்போது இனிமேல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், பெர்மிஷன் வாங்கணும், அதாவது சார்ட்டர் வாங்கணும், அனுமதி பட்டயம், பெர்மிஷன் சார்ட்டர் அப்படிங்கிறத வாங்கணும். அந்த பெர்மிஷன் சார்ட்டருக்கான வேலிடிட்டி எவ்வளோ வருஷம் அப்படின்னா 20 years, 20 வருஷம் தான் அதுக்கான வேலிடிட்டி. அப்போது எவ்ரி 20 years நம்ம என்ன பண்ணணும், அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரேட் சார்ட்டரை வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணணும், ரினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா. அதன்படி 1793 முதல் என்ன பண்ணுறாங்க, சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் போடுறாங்க. இந்த ஆக்ட் மூலயமா இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 20 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் கொடுத்துருக்கோம், எக்ஸ்டெண்டட் ட்ரேட் மோனோபோலி ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இன் இந்தியா ஃபார் another 20 years. 20 ஆண்டுகளுக்கு கிழக்கு இந்திய கம்பெனிகளோட ஏகபோக வணிக உரிமை அப்படிங்கிறது விரிவாக்கம் செய்யப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1793 20 years, அதாவது 1813 வரைக்கும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க. 20 years பெர்மிஷன் லைசன்ஸ், 20 yearsக்கு அப்புறம் மறுபடியும் ரினியூவல் பண்ணணும். அப்போது அடுத்த சார்ட்டர் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1813 வரும், ப்ளஸ் 20 years. இந்த சார்ட்டர் ஆக்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 2020 நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சார்ட்டர் ஆக்ட் 1793, அடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1813 வரும், அடுத்து 1833, அடுத்து 1853, அப்படி 20 yearsஸாக ப்ளஸ் பண்ணிகிட்டே போகும். ஏன்னா அந்த 20 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. சரி, அப்போ அந்த எக்ஸ்டெண்டட் ட்ரேட் மோனோபோலி ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஃபார் another 20 years, 20 ஆண்டுகளுக்கு அந்த வணிக முற்றுரிமை அப்படிங்கிறது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு 20 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து கிவன் டு கவர்னர் ஜெனரல்ஸ் மோர் பவர் டு கண்ட்ரோல் சபார்டினேட் பிரசிடென்சி. அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு இன்னும் பவர் அதிகமாக தராங்க. எங்கே அப்படின்னா கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாகாணங்களை கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரம். ஓகேங்களா. அதாவது சபார்டினேட் பிரசிடென்சி அப்படின்னா கீழே இருக்கிறது, சபார்டினேட் பிரசிடென்சி அப்படின்னா
மற்ற பிரசிடென்சி, அதாவது பம்பாய், மெட்ராஸ், இந்த 2 பிரசிடென்சி இருக்குல்ல. ஏன்னா பெங்கால் பிரசிடென்சி தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு கீழே இருக்க பிரசிடென்சி இந்த 2. அப்போ அது மேலே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு இன்னும் அதிகமான பவர் வந்ததுன்னா இதில் தராங்க. இப்போ இந்த சார்ட்டர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான். ஒன்று, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு அதிகமான பவர் தராங்க. இன்னொன்று, ட்ரேட் மோனோபோலியை அடுத்த 20 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த 2 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க போதும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் 1813 அப்படிங்கிறத நம்ம அடுத்து ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா?